இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அந்த வீடியோவில். லஞ்சுக்கு வந்து மோர் குழம்பு, அதுக்கப்புறமா பொரியலுக்கு வந்து லாங் பீன்ஸ் இருந்தது. அதான் கட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன கட் பண்ணிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ப்ரிப்ரேஷன்ஸ் ஒர்க் எதுவுமே பண்ண முடியல. சண்டேயும் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ரொம்பவே சாரி, உடம்புக்கு ரொம்ப முடியல. அதனால தான். ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ் ஒர்க் எதுவுமே பண்ணாதனால காலையில் தான் எல்லாமே கட் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக குயிக்காக என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணியிருந்தேன். லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரியல. எதுவுமே இருக்கல. ஸோ கொஞ்சம் ராகி சேமியா அது கொஞ்சம் உதிர்த்து போட்டு தேங்காய் போட்டு பாப்பாக்கு குடுத்தாச்சு. சைடுக்கே கருப்பு உளுந்தங்கஞ்சி ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்பவுமே இருக்கும். அத கஞ்சி வச்சு குடிச்சாச்சு. அதுவே நாங்களும் குடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஆஃபீஸ் கிளம்புறனால சீக்கிரமா பண்ணனால ரவா தோசை பண்ணி குடுத்தாச்சு. தேங்காய் சட்னி வச்சு. கொஞ்சமா பன்னீர் இருந்தது. அத புர்ஜி மாரி பண்ணி ஸ்டஃப் பண்ணி நான் சாப்பிட்டேன். ஒவ்வொரு நாள் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணலைன்னா இப்படிதான் ஆளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டா இருக்கும். உங்க வீட்லயும் இப்படி இருக்குமா? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாரி அடுத்த நாள் என்னென்ன பண்ணேங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.